வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட டுடும் ஈவென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யாரா கேட்டால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ட்ரெய்லர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளா காத்துட்டு இருந்தா இந்த வச்சுக்கன்னு சொல்லி ஒரு 30 செகண்ட் டீசர் மட்டும் கொடுத்துருக்கான். 2 நிமிஷம் ட்ரெய்லர் ப்ரோ நல்லா பாருங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ட்ரெய்லருங்கிற பேரில் தக்காளி இதுக்கு முன்னாடி வந்து அந்த சீசன்ஸோட சீக்வன்ஸை மாண்டாச்சா கட் பண்ணி போட்டிருக்காங்க பிக்காளி பையன். பட் இருந்தாலும் கடைசி ஒரு 30 செகண்டில் 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வருஷ கடைசியில் தான் வருது. நவம்பர் 26 வால்யூம் 1 மொத்தம் 8 எபிசோடில் அதில் வால்யூம் 1 முதல் 4 எபிசோட் நவம்பர் 26 வந்துடும். அடுத்த 3 எபிசோட் கிறிஸ்மஸுக்கு, கடைசி எபிசோட் நியூ இயர் ஈவுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கான். டேய் நெட்ஃப்ளிக்ஸ் உனக்கு காசு கொடுத்தது எதுக்கு? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு தானே. அதை விட்டுட்டு பாதி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெறுப்பேற்றுற மாதிரி. இதுக்கு பேசாமல் ஹெச்பி மேக்ஸ் ஸ்டைலில் வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமே. பட் ஏதோ இப்போதைக்கு 2 வால்யூமாக இருந்ததை 3 வால்யூம் கிட்ட பிரிச்சிருக்காங்க. பட் பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. நவம்பர் 26 கிறிஸ்மஸ்லேருந்து 5 நாள் கழிச்சு இந்த ஃபைனலு. ஸோ இந்த வருஷத்தோட முடிய போகுதுங்க சீசன் 5. நியூ இயர் ஈவை ஏன் சூஸ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அது ஏதாவது இம்பாக்ட் கொடுக்கும் போல. சரி ஓகே, இவன் காமிச்சிருக்க அந்த 30 செகண்ட் டீசரில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிறத மொத்தமாக பிரித்து மெச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 8 எபிசோட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்களே, அதில் இருக்க சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எனக்கு தெரிஞ்சு சீக்வன்ஸாக கட் பண்ணியிருக்கான்னு தான் தோணுது. மேபி ஒவ்வொரு எபிசோட்லேருந்து ஒவ்வொரு சீன் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு நினச்சேன். பட் இல்லை, நிறைய சீக்வன்ஸ் இன்டர் கனெக்ட் ஆகுது. பார்த்துலாம். ட்ரெய்லர் ஓப்பனிங்கே நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லு நீ எனக்கு காணாமல் போன பற்றியா, அதானே என் மனசு எப்போ பார்த்தாலும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க 1983. அப்போ தான் இந்த பக்கம் வில் இந்த அப்சைட் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருப்பார். அந்த செகண்ட் தான் அப்சைட் டவுன் அதே டைம்ல ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். வில்லி எப்போ அப்சைட் டவுனுக்கு போனாரோ அந்த சமயத்தில் ஃப்ரீஸ் ஆன அந்த அப்சைட் டவுன் தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. காலத்தால் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த டைமை தான் இப்போதைக்கு ஜாய்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் சீசன் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் வரதான் போது. ஆல்மோஸ்ட் லைக் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வயசாகிருக்கு. ஆனால் எத்தனை வருஷம் தெரியல. போன சீசனோட எண்ட்லேயே அப்சைட் டவுன் நம்ம உலகத்தோட merge ஆன மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இத்தனை வருஷங்கள் ஆக்சுவலாக அந்த ஊரை சார்ந்த எல்லா மக்களுமே டெக்னிக்கலாக அப்சைட் டவுனோட மேட்ச் ஆகி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை அப்சைட் டவுனோட merge ஆகி தான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இருக்க சில கேரக்டர்ஸ் காம் டவுனாக இருக்க மாதிரி தெரியுது. பட் அதே அப்சைட் டவுனை என்ன மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க அதை வந்து ட்ரெய்லரில் எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. அப்படியே எவ்வளோ சிம்பிளாக கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே மாண்டாஜஸ் அதை தொடர்ந்து ஒரு தம்பிங் சத்தம் கேட்கும் உங்களுக்கு, டம் தம்னு ஹார்ட் பீட் மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியலாம். பட் அதை ஏகப்பட்ட முக்கியமான சீக்வன்ஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க நம்ம பசங்களை பாதுகாக்கிற மாதிரி கையில் கோடாரியோட ஏதோ ஒரு கதவை எதிர்த்து நின்றுருக்காங்க. இது பார்த்தா ஒரு கொட்டில் மாதிரி தான் இருக்குது, அந்த பான்னு சொல்லுவாங்களே. அண்ட் பின்னாடி இருக்க அந்த மேலே நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் டெரக்கன் பேரை கொடுத்துருக்காங்க. கீழே இந்த பொண்ணு பார்த்தா எரிக்கா மாதிரி இருக்கா, நம்ம லூகாஸோட தங்கச்சி. இது பாசிபிளி பொண்ணாக இருக்கணும். அண்ட் குட்டி ஹேர் ஸ்டைலில் வச்சு பார்த்தா மேபி ராபின் இல்லைனா நான்ஸாக இருக்க சான்சஸ் அதிகம். அவங்க எல்லாருமே தள்ளுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் கோடாரியோட ஜாய்ஸ் எதையும் எதிர்த்து நிற்கிற மாதிரி தான் தெரியுது. எதில் இருக்க அந்த கதவு ஆடுது. ஸோ இந்த தம்பிங் சத்தம் அந்த கதவோடையும் மேட்ச் ஆகும். ஆனால் எது கதவை தட்டும்? அப்சைட் டவுன் கூட இந்த உலகம் மேட்ச் ஆகிருக்க அந்த சமயத்தில் டெமா கார்கனு, டெமா பேட்ஸு, டெமா டாக்ஸ்ன்னு சொல்லி தக்காளி டெமாவில் பேர் வச்சிருக்க எல்லாத்தையும் இறங்குங்களா அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடலாம். ஏன்னா போன சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் ரஷ்யாவில் மாட்டிருக்கும்போது டெமா கார்கன் எல்லாத்தையும் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெமா கார்கன் தப்பிச்சு வந்துருக்குமோ? இவங்க ரிவீல் பண்ண அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் போட் ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம பசங்க தான் ஏதோ ட்ராப் வச்சு அந்த மிருகத்தை பிடிக்க போகிறாங்கன்னு நினச்சா, டெக்னிக்கலாக இந்த இடம் இந்த பான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. உள்ளே எல்லாருமே மாட்டியிருக்காங்க. வெளியில் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தொடர்ச்சி வருது. ஸோ டர்ன் போட் ட்ராப்புங்கிறது இந்த எபிசோடாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க ட்ராப் வைக்கல, ட்ராப்பில் மாட்டினதே நம்ம பசங்க தான் சொல்லி காமிக்க போகிறாங்க. ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டாக இருக்கும். நம்புறேன் டீம் ஸ்பிளிட் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். மேபி இவங்க ஒரு டீமாக இருக்க சான்சஸ் அதிகம். அதை தொடர்ந்து இந்த ஷாட் மைக்கோட அம்மா நம்ம கேரன் வீலர் அவருடைய பொண்ணு ஹாலி வீலரை கட்டி பிடிச்சிருக்கும் போது ஒரு சீக்வன்ஸ். பின்னாடி இருக்க அந்த வால்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிபிளி இது ஹாலியோட பெட்ரூமாக தான் இருக்கணும்னு நம்புறேன். அவங்க கண்ணில் ஒரு மரண பீதி தெரியுது. முக்கியமாக கேரன் பயப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி தான் ஹாலியை கட்டி பிடிச்சிருக்கா தோணுது. அகைன் அந்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த டைட்டில்ஸில் பார்க்கும்போது த வேனிஷிங் ஆஃப் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்துச்சுல, அது இது கூட சிங்க் ஆகலாம். த வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலர் இல்லைனா கேரன் வீலராக இருக்க சான்சஸ் அதிகம். யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துலேருந்து காணாமல் போகிறாங்க. யாராக இருக்கும் தெரியல. இது செகண்ட் எபிசோட் தான். ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடில் இருந்து தான் நம்ம பசங்க அப்சைட் டவுனில் யாரோ காணாமல் போனவங்களும் தேடி போகிற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கும்னு தோணுது. என்ன கேட்டிங்கன்னா ஹாலி வீலர் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் பெட்டரான எமோஷனல் கனெக்ஷனை அந்த குட்டி பண்ண வச்சு சூப்பராகவே ஏற்படுத்தலாம். என்ன கேட்டிங்கன்னா அது த வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலராக தான் இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு எப்படி? பட் இந்த சீக்வன்ஸ் தான் அதுவாக இருக்கணும். அடுத்த ஷாட்டில் நம்ம மேக்ஸ் படுத்த கேட்க கிடக்குறாங்க. அகைன் எவ்வளோ தூரம் டைம் ஜம்ப் ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த டைம் ஜம்புக்கு நடுவில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கோமால தான் மாட்டியிருக்கான்.
போன சீசனில் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெக்னா கிட்ட வந்து தப்பிச்சிருந்தாலும் அவளுடைய சோல் எனக்கு என்னமோ இது வரைக்குமே வெக்னா கிட்ட மாட்டிருக்கும் போல தான் தோணுது. 11 கிட்டத்தட்ட காப்பாற்றிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஆக வேண்டிய அந்த மேக்ஸை காப்பாற்றிருப்பான் தான் சொல்லணும். பட் அவள் சோல் என்னமே வெக்னா கிட்ட மாட்டிருக்கணும். ஏன்னா 5 சோல் கலெக்ட் பண்ணால் தானே அந்த பைபிளியால் அந்த அப்சைட் டவுன் கூட மேட்ச் பண்ண முடியும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கானா கண்டிப்பாக மேக்ஸோட சோல் ஏதோ ஒரு வகையில் வெக்னா கிட்ட மாட்டிருக்கேன். இதை கண்டுபிடிக்கிற மாதிரியும் கதை போகலாம். ஸோ அப்சைட் டவுனுக்குலாம் அவங்க சும்மானும் போல செகண்ட் எபிசோடில் த வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலர், அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம மேக்ஸோட அந்த சோலையுமே எடுத்தாகணும். ஸோ ஏகப்பட்ட மிஷன்ஸுங்கிறது பிரிக்கப்பட போகுது. லூகாஸும் கொஞ்சம் வருத்தத்தோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மேக்ஸோட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிக்சரில் ஸ்டிக் டயக்ராம் வரைஞ்சிருக்கான். லூகாஸ் தான் வரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த லூகாஸ் எந்த அளவுக்கு மேக்ஸை மிஸ் பண்ணுறாங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஷார்ட் ஆப்வியஸாக அப்சைட் ஒன்று தெளிவாக காமிச்சிருக்காங்க. த ஃபேவரட் பேரிங் ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் ஒன்றா நிற்கிறாங்க. டஸ்டின் மூஞ்சியை ஜூம் பண்ணி பாருங்க. ஜூம் மூஞ்சி செம்மையை அடி வாங்கியிருக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் செஞ்சு தான் வந்திருக்காங்கன்னு தோணுது. அண்ட் ஆப்வியஸாக இது அப்சைட் டவுனாக தான் இருக்கணும். சுற்றி ஏகப்பட்ட ஒயின்ஸ் இருக்குது. பட் அகெயின் ரியல் லைஃப் கூட அப்சைட் டவுன் மர்ஜ் ஆகி இருக்கும்போது இது நார்மல் உலகமாக இருக்கும் சான்சஸ் அதிகம். மேலே என்னத்தையோ நிமிந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அடுத்த ஷார்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே நிற்கிறவங்களும் பாசிபிளி டஸ்டின் அண்ட் ஸ்டீவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் அவங்க என்னத்தை பார்க்குறாங்க தெரியுமா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சவர். அப்சைட் டவுனாக நம்ம உலகமானு தெரியல. பட் அந்த உலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சவர். அண்ட் சவத்துக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாக்ட் மாதிரி இருக்குது. மேபி டெமோகாகன் இதுக்குள்ளே தான் பிறந்து வர மாதிரி காமிப்பாங்களோ? சான்சஸ் இருக்குது, சொல்ல முடியாது. பட் ஒரு பயங்கரமான சிவர் அப்சைட் டவுன்லேயோ நம்ம உலகத்துலையோ மேட்ச் ஆகி இருக்குங்க. அப்படியே நம்ம ஹாப்பர் அண்ட் 11ஓட அந்த டீமை பார்க்க காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த டீமை பார்க்க போகிறோம் நம்புறேன். இதில் ஆப்வியஸாக நம்ம 11 எதையோ பார்த்து செம்மையாக பயப்படுற மாதிரி தெரியுது. மூக்கிலேருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்தாலே சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எதை பார்த்து நம்ம 11 பயப்படுறாங்க தான் தெரியல. அண்ட் சுற்றி ரெட் லைட் இருக்க மாதிரியும் தெரியுது. அதே ரெட் லைட் இந்த தம்பிங்கோடையும் மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட் டோருக்குள்ளே தம்பிங் கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் வந்துச்சுல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து அதாவது தரையை பொழந்துக்கிட்டே ஏதோ ஒரு விஷயம் வெளில வர மாதிரி ஒரு தம்பிங் சவுண்ட் கேட்குது. அந்த வெளில வர இடத்த ரெட் கலரில் தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்தோட அந்த பேக்ரவுண்டும் நம்ம ஹாப்பர் அண்ட் 11ஓட அந்த பேக்ரவுண்டும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ரெட் லைட்டுமே சிங்க் ஆகிற அந்த சமயத்தில் இங்கே தான் நம்ம ஹாப்பர் வந்திருக்காருன்னு தோணுது. செம்ம அல்டிமேட்டான லுக்கில் இருக்காரு, பீனி பெரிய தாடின்னு சொல்லி. பட் அந்த ஃப்ளோர் பொழந்துக்கிட்டு வரும்போது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் தான் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. மொத்த டவுனுமே பாதிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் ஆப்வியஸாக ஆர்மியுமே இறங்கி இருக்க தான் செய்யுது. பட் அவங்களுக்கு இங்கே நடக்கிற பிரச்சனை தெரியாதுல்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்து பார்த்தா தாங்க புரியும். அதே மாதிரி இந்த டைலை உடச்சது ஒரு புது மிருகம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம டெமோகார்கன், டெமோபேட்ஸ், டெமோடாக்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமயம் ஒரு புது மிருகத்தை இறக்குற பிளானில் இருக்காங்களாம். அதுக்கான ஹிண்ட் எங்கேயுமே கொடுத்த மாதிரி தெரியல. பட் இதுக்கு முன்னாடி சீசன் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா பில் வந்து மைக் கிட்ட ஒரு பெயிண்டிங் வந்து கொடுப்பாரு. அந்த பெயிண்டிங்கில் 3 தலை கொண்ட அந்த டிராகன் சிம்பிள் இருக்கும். அது கூட மேட்ச் பண்ணி பார்த்தா மேபி இங்கேருந்து வருது டிராகனாக கூட இருக்கலாம், இல்லை வெக்னாவே வரானா என்னமோ. ஸோ டெமோ கேட்டு டெமோ டாக்னு சொல்லி ஏதாவது கிளப்பி விடுவாங்க, பார்க்கலாம். பட் அது ஏதோ ஒரு வகையில் 11 ட்ரிகர் பண்ணிக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த டீம் மைக் எதிரில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாரு. இது ப்ரீவியஸ் அந்த ஜாய்ஸோட டீம் கூட சிங்க் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பின்னாடி டேரக்ட் இருக்காங்க. எரிக்காவை காணும். எரிக்கா ஒரு வேலை மறைஞ்சிருப்பாலோ. நான்சி ஜானத்தன் கடிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே எழுதுறக்க ஏதோ ஒரு விஷயத்தை நிமிந்து பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களோட பெரிய ஒரு மிருக தான் வந்து இறங்கி இருக்கணும். பாசிபிளி அகைன் டெமோகார்கனாக இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் இவங்க பயந்து தெரிச்சு விட்றாங்களே, இது மேபி இந்த எபிசோடோட எஸ்கேப் ஃப்ரம் கேமசாட்ஸ் அந்த சீக்வன்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் தோணுது. நான் ப்ரீவியஸாக பானுக்குள்ள மாட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு விட்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ எஸ்கேப் ஃப்ரம் த கேமசாட்ஸ் தான் இருக்கலாம். அண்ட் ஃபைனல் ஷாட்டில் நம்ம வில்லு ஓடுங்கடா ஓடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காருக்க. முகம் ஃபுல்லாக சவப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம 11 ஷாட்டையுமே அந்த பார்த்துருந்தோம். அவங்களுக்கும் முகம் ஃபுல்லாக சவப்பாக இருக்குது. இந்த தரையிலேருந்து ஓப்பன் ஆகிற அந்த போட்டலும் சவப்பாக இருக்குது. சவப்போட சவப்பு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி எனக்கு என்னமோ இந்த சீக்வன்ஸை வெக்னா கூட லிங்க் பண்ணிடுவாங்க போல தான் ஃபீல் ஆகுது. வெக்னாவோட அந்த இடத்துல நம்ம மேக்ஸ் மாட்டிருக்கும் போதும் அந்த இடமும் ஃபுல்லாக சவப்பாக தான் இருக்கும். ஆனால் வெக்னா தான் செத்துட்டானே, எப்படி ரிட்டர்ன் ஆவான்? வெல், வெக்னாவை டெக்னிக்கலாக கொல்ல முடியாதாங்க. இன் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் சொன்ன அந்த லோரில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்னா கிட்டத்தட்ட இம்மோட்டல் மாதிரி. அவன் அந்த வேர்ல்டு மோட் ஹாக்ராக்ஸ் யூஸ் பண்ணுவாள், அந்த மாதிரி தான் உயிரை சில இடங்களில் பிரித்து வைக்க முடியும். அந்த வகையில் வெக்னா சாகிறதுக்கு முன்னாடி அவன் உயிரை மேபி இந்த பக்கம் வில்ல உடம்புல லிங்க் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதனால தான் அந்த அப்சைட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு வரும்போது அதை ஃபஸ்ட்டு உணர்த்தது வில்லுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவனுக்கு சொந்தமான இடம் உணர முடியாமல் போயிடுமா. அண்ட் ஆல்சோ இந்த அப்சைட் டவுன் ஃப்ரீஸ் ஆகி இருக்க அந்த டைம் வில் கரெக்டாக அப்சைட் டவுனுக்கு போன அந்த டைம் தான். ஸோ வில் கூட அப்சைட் டவுன் மிகப்பெரிய நிறைய இடங்களில் லிங்க் ஆகியிருக்கேன். அண்ட் அப்சைட் டவுனோட ரூலராக இருந்த மாதிரி வெக்னாவை ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்கேயோ இந்த பக்கம் நம்ம வெக்னாவோட அந்த பார்ட் ஆஃப் சோல் இந்த வில் கூட கனெக்ட் ஆகியிருக்கும் போல தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த கடைசி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எபிசோட் 1 வந்து அப்சைட் டவுன். பில் வந்து அப்சைட் டவுனுக்குள்ள மாட்டிப்பான். அவனை காப்பாற்ற ட்ரை பண்ண அதே கும்பல் இப்போதைக்கு மேபி ரைட் சைட் அப்பில் நம்ம வில்லை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குமோ.
மேபி லைக் கில் பண்ணுற மாதிரி கூட போகலாம். ஒரு மேஜர் டெத் இந்த சீரிஸில் இருக்க போதுன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் ஒரு லீக் வந்து கிளம்பி இருந்துச்சு. நான் அது மைக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு என்னமோ பாசிபிளி அது வில்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. அண்ட் வில்ல கொண்டது 11 தான் எப்படி இருக்கும். 2 பேருமே அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வில்ல 11 வேறு வழியே இல்லாத மாதிரி கொள்கிற ஒரு சீக்வன்ஸ் அமைச்சாங்கன்னா செம்ம எமோஷனலாக தான் இருக்கும். பட் ஆல்சோ தேர்ஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல். அண்ட் ட்ரெய்லர் ஓப்பனிங்குமே நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் கூட பேசுகிற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸாக அமைச்சிருப்பாங்க. மொத்த சீசனுமே வில்ல பேஸ் பண்ணி ரன் ஆகலாம். ஆனால் இப்படி பண்ணாங்கன்னா அது டேரெக்டாக ஹாரி பாட்டரை சட்டையர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேர்ல்டு மோட்டோட கடைசி ஹாக்ராக்ஸ் ஹாரி பாட்டர் இருக்க மாதிரி இந்த பக்கம் நம்ம வெக்னாவோட கடைசி ஹாக்ராக்ஸ் நான் ஒன்று பார்ட் ஆஃப் த உயிர் வில்லுக்குள்ளே இருக்க மாதிரி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு. ஒரு 30 செகண்ட் டீசர் தான், ஆனால் நல்லா டீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹைப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு இந்த சீசனில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க தான் போகுது. ஆனால் 3 வால்யூமாக பிரிச்சுட்டாங்க பிக்காலி பசங்க. காத்திருப்போம். ஸோ நீங்கள் இந்த டீசரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஹெடிட்டர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கீழே காமெண்ட் பண்ண தலைமை தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா